எங்களோட அரசாங்கம் எங்களோட தவிசாரத்தை வகுப்படுத்துறது நாங்கள் உங்களோட அரசாங்கத்தை வகுப்படுத்தோம். நாங்கள் வாரம் எல்லாரோட பிரச்சனையும் காய்ச்சிட்டு போய்க்குள்ள டைம் போயிடும். அப்போ அதால் இன்றைக்கு உடனடியாக நீங்கள் பேசிக்காக தாங்க என்ன ஏற்கனவே நீங்கள் தந்தோம் லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதனால் அரசாங்கம் 9,000 கோடியோ ஒதுக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க மாவட்டத்துக்கு. அப்போ அந்த 9,000 கோடியில் கொஞ்சமாவது நாங்கள் சொல்லுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்க சொல்லுவோம். செயல்படுத்தா விட்டா நாங்கள் கொடுக்க மாட்டோம். கோட்டை போட்டால் திரும்ப போட்டு தான் போடுறோம். காசு ஒதுக்கலை தாண்டி அதை எப்படி அந்த கோட்டை போட்டு எங்களுக்கு சபையில நிதியை இந்த பொருள் எப்படி நீங்க சொல்லுங்க நன்றி சபை நிதியில கொண்டு போட சொல்லுங்க. பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் நாட்டுடைய ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சருடைய துணை அமைச்சர், பாதுகாப்பு இராணுவ தளபதி எல்லாரும் இருந்து அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் மிச்சத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் அந்த பாடசாலை கிரவுண்ட்ஸோட சேர்த்து டிஎஸ் அந்த பில்டிங்க்கும் சேர்த்து இருப்போம். அவங்க தாரத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். இல்லை இப்போ ஏர்ஃபோர்ஸ் லேண்டுக்கும் வெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க திருப்பி ரிலீஸ் பண்ணி தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதாவது இதே நாங்கள் கேட்கலாம் இஷ்யூ இல்லை. நாங்கள் டிஎஸ் ஃபுல்லாக கட்டலாம். அந்த கேம்ப் அப்படியே ரிலீஸ் எடுக்க சொல்லுவோம். இதில் ஒரு டிசிஷனாக எடுத்து இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் மாவட்டத்துக்கு அனுப்புவோம் முழுமையாக. ஆனால் என்னென்னா நிறைய கூட நமக்குள்ள சண்டை பிடிக்காம அதில் யாராவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து போட்டு இப்போ நமக்குள்ள டீச்சர் போன முறையில் தான் நடந்தது. மற்றவர்களுக்கு நகரு கொண்டு தருவதாக எங்களுக்கு நக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வாரதும் இந்த எடுத்து போட்டு அடுத்தது பார்ப்போம். எனக்கு இது தலைமையத்திரன்னு சொல்றது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு விளங்கல. இப்போ பேஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இங்கே அடுத்தது லைவ் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறதா தலைமையத்திரன்னு சொல்கிறேன். மனித வளம் வந்து டாக்டர் எங்களுக்கு இப்போ இதில் சப்ஜெக்ட் ஓரளவு தெரியும். ஆனால் என்னென்றால் இந்த கவர்மெண்ட் நிலப்பாடு வந்து இருந்தால் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இப்போ நேஷனல் ஸ்கூல் என்று அறிவிக்கப்பட்ட அந்த 1000 பாடசாலையிலையும் அவங்க திருப்பி ப்ரொவின்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போதே சூழலில் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் நேஷனல் லைன் மினிஸ்ட்ரிக்குள்ளே இந்த ஹாஸ்பிட்டல் எடுப்படும்னு நான் நம்பல. இல்லை இப்போ இதில் தரமுயர்த்தப்படுறதுன்றதுக்கான நடவடிக்கைன்னு நாங்கள் இதில் எஜெண்டாவில் போட்டுட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் அது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்கிறது அது பொருத்தமாக இருக்காது. நாங்கள் இப்போதைக்கு வேணும்னு சொன்னால் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான உபகரணங்கள் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த லேப்ரோஸ்கோபி எண்டோஸ்கோபி வந்துட்டோம். லேப்ரோஸ்கோபி எண்டோஸ்கோபி வேறு அப்படி என்றால் நாங்கள் இந்த டிவிஷனல் மீட்டிங்கில் இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம். பேசிக் தேவையான லேப்ரோஸ்கோபி எண்டோஸ்கோபி மற்றதுங்கிற ஐசியூவுக்கு தேவையான சில ஐசியூவை ஒரு இஷ்யூ இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வேணுமன்றது ஒரு டிவிஷனல் டிசிஷனாக இருக்கலாம். நான் இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கில் வந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வைக்க போகிறேன். அது எல்லா டிஎஸ்மாருக்கும் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஒவ்வொரு டிஎஸ்க்கும் கொடுக்க சொல்லி நாங்கள் டிவிஷனல் லெவலில் எடுக்கிற டிசிஷன்ஸை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சப்மிட் பண்ணி. ஏனென்றால் நாங்கள் டிவிஷனலாக எடுத்துகிட்டு போகிற டிசிஷன்ஸ் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் வேறு இல்லை. நாங்கள் வாரம் எல்லாரோட பிரச்சனையும் காய்ச்சிட்டு போய்க்குள்ள டைம் போயிடும். அப்போ அதால் இன்றைக்கு உடனடியாக நீங்கள் பேசிக்காக தாங்க என்னட்ட ஏற்கனவே நீங்கள் தந்த ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. நான் கொடுக்கலாம். அதோட ஹாஸ்பிட்டலால் டிவிஷனுக்கு கொடுக்குறது நல்லது தானே டிசிசிக்கு. முக்கியமான இது ஹியூமன் ரிசோர்ஸ் 50% டாக்டர்ஸோட தான் இருக்குது. அது நாங்கள் அன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட்லேயே காய்ச்சினாங்க டாக்டர். என்னென்றால் சிலதுகள் வந்து நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் நாட்டில் வெளியேறி கொண்டு போய்க்குள்ள ஒரு சின்ன ஆளன் பற்றாக்குறை எல்லா இடத்தையும் இருக்குது. அது கிழக்குமான சபையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்தையும் இருக்குது. அது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் உடனடியாக தேவையான டாக்டர்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மினிமம் ஒரு நாங்கள் எங்களுக்கு ஆர்டரில் 40 தேவை என்றால் நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேரையாவது கேட்டால் நாங்கள் ரொட்டேஷனல் பேசிஸில் கேட்கலாம்ன்றதின் அடிப்படையில் ஒரு 51 இருக்கிறது 27 தெரியும். 35 ஆக்கி 40க்கு போனாலும் நல்லா 35 ஆக்கி வந்தாலும் ஓரளவுக்கு புஷ் பண்ணி நாங்கள் 27 முதல் 30 ஆக்குமே மினிமம். என்னென்னா நாங்கள் ப்ரொவின்ஸ் இப்போ டிஸ்ட்ரிக்டில் கேட்கல சும்மா எக்ஸாம்பிள் இஷ்யூ எல்லாருக்கும் தெரியும் டாக்டர். என்னென்னா இப்போ நாங்களும் அரசாங்கத்தை ஒரு சங்கடத்துக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு அடுத்த 3 மாதத்துக்குள்ள சேர்மன் எங்களுக்கு ஒரு 10 டாக்டர் எடுத்து தரணும், இல்லாட்டி உங்களோட அரசாங்கத்திலிருந்து நீங்கள் ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நாட்டில் இருக்கிற நிலைமை நமக்கு தெரியும் தானே. அப்போ இப்போதைக்கு அது சும்மா நாங்களும் வந்து எங்களை மக்களுக்கு பொய்யான எதிர்பார்ப்பு கொடுக்கல. ஆனால் இந்த எக்யூப்மெண்ட் விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். என்றால் அரசாங்கம் 9,000 கோடியோ ஏதோ ஒதுக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க மாவட்டத்துக்கு. அப்போ அந்த 9,000 கோடியில் கொஞ்சமாவது நாங்கள் சொல்லுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்க சொல்லி. அப்படி இல்லை என்றால் 6 மாதத்தால் பார்ப்போம் அரசாங்கம் இப்படி டிசிசி நடத்துது. உங்களோட ஐசியூ ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது? எத்தனை பெட் இருக்குது? பெட் வந்து 4 இருக்குது. 4. இப்போ நீங்கள் இப்போ லைன் மினிஸ்ட்ரிக்கு போகிறாங்க, முதல்ல சில இம்ப்ளிமெண்ட்டாக செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஒவ்வொன்றே மெட்ட விஷயங்களை கொஞ்சம் கூட்டக்கூடிய மாதிரி அதுக்கேற்ற ரிக்வஸ்ட்டை பண்ணுங்க. 50 லட்சம் ஒதுக்கி நாங்கள் வேலை ஆரம்பிச்சினாங்க. அதில் இந்த டிவிஷனில் வந்து சில காசு கிட்டத்தட்ட இந்த டிவிஷன் மட்டும்தான் 6 கோடிக்கு மேலே காசு திருப்பி அரசாங்கம் அனுப்புறது. இப்போ எங்கள் இந்த டிஎஸ் முதல் நடந்த சம்பவம். அப்போ அந்த காசு இருந்திருந்தால் இந்த விஷயங்களை
முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இண்டோர் ஸ்டேடியத்தை தயவு செய்து நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு போடுவோம் என்றால் அதை ஒரு முடிக்கிறதுக்கு ஒரு நிலவியமான இது தரும். டிஎஸ்எல்எஸ் கொடுக்கக்குள்ள அதில் காப்பீஸ் வந்து எம்பிஸுக்கும் போடுங்க. அப்படின்னா நாங்களும் கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங் மற்ற மீட்டிங்கில் வரைக்கும் நாங்கள் இதை புஷ் பண்ணணும். சரி, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணிக்கிறேன்னா கூட மாதக்கணக்கில் அவங்களுக்கு நிலைமை எழுத வேண்டியிருக்கு. இப்போ அந்த இது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வவுச்சர்லாம் சைன் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண போகிறேன். என்னோட ஆஃபீஸர் அனுப்பினா என்ன இஷ்யூவே அது டைம் எடுக்குது. கடந்த ஒரு 1 மந்த்தாக இந்த பெனிஃபிஷரி செலெக்ஷன் நம்மளுடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இந்த வவுச்சர் அனுப்புறது சம்மந்தமாக பெரிய ஒரு நாங்கள் ஒரு சிரமத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த கூலி வளர்க்கறதுக்குரிய இடமில்லாதவர்களையும் தெரிவு செய்திருக்காங்க. அதே நேரம் ஒரு குடும்பத்தில் 2 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியான பெரிய பிரச்சனை இந்த சோல்வ் பண்ணுறதுக்கு யாரோட கதைக்கணும் தெரியல. ஈவன் ஆஃபீஸுக்கு கால் பண்ணால் கூட எங்களுக்கு கால் டெலிஃபோன் ஆன்சர் பண்ணுறது கூட பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஆன்சர் எஜுகேஷன் ஆஃபீஸுக்கும் இப்படி பிரச்சனை நாங்கள் அதிலே 20 வருஷமா டிஎஸ்ஆர் இருக்கிறேன். எனக்கு கல்வி நிலையத்தோட வேலை செய்ய இயலாம இருக்குது. அந்த விடயத்தில் மட்டும் தான் பதிவு செய்யணும். அதுக்குரிய ஆஃபீஸரை என்கேஜ் பண்ணலாம். மகளூர் 3 தற்கொலை. அது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் கூட ஆராயணும், கூட பிரச்சனையாக கையாளணும் ஒரு விஷயத்தில் நானே நேரடியாக சட்டியை சந்திச்சேன். இது சம்பந்தமாக மீட்டிங் சொன்னேன். இப்போ வரைக்கும் அது ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு கடிதமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த டெலிஃபோன் கொடுத்தா கூட நான் கதைக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் பதிவு செய்யணும் வரணும். இந்த விடயங்களை நான் நிறைய கவனிப்பாளர்கள் கவனத்தை கொண்டு வருகிறேன். இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து சட்டியதால் இந்த தகவலை தான் நான் கொண்டு செல்வேன். அடுத்த மீட்டிங்கில் கட்டாயம் சட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மண்டபம் இருக்கு. அதில் ஒரு 600-700 ஏக்கருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய வேணும்னு போன முதல் டிசிஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. அது வந்திருக்கு அவங்களுக்கு. நீங்கள் மகளூரில் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று சொன்னால் அது சோலார் பேனல் இது தான் சொன்னீங்க. இல்லை அதில் ஒரு மகளூர் இது பகுதிக்கு ஜிஎஸ்ஆர் இருக்கிறீங்களா, அங்கே ஒரு விவசாய அமைப்பு வந்து ஒரு ப்ரப்போசல் ஒன்று தந்தவங்க ஞாபகம் இருக்காங்க. ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் இருக்கு. அது 2 போகம் செய்யறதுக்கு வேறு எதுவும் செய்ய வருமா? இல்லை அதில் ஏதோ ஒரு குளம் கொண்டு கட்டுறது சின்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தானே அவங்க கேட்டவங்க. அணைக்கட்டு ஒன்று போடுறது கேட்டவங்க அந்த நிற்கிறாரு. பழைய ப்ரொஜெக்ட் தான் நாங்கள் ட்ரை பண்ணி இருக்கோம். நாங்கள் விட்டுற இல்லையா பழைய ப்ரொஜெக்ட். அதற்காக ஒரு ப்ரப்போசல் ஒன்று செய்து போடலாம். அது ப்ரொவிஷன் இருக்குல்ல வேறு. அதான் இந்த உப்பு தண்ணி வராமல் இருக்கிறது போடுறது. உப்பு தண்ணி வராமல் இருக்கிறது அது உங்களுக்குள்ளே வேறு. இந்த இப்போ நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் காசு இருக்கா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் இந்த டிவிஷனில் வந்து இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் முன்வைப்போம். அதில் சார் இன்னொரு பிரச்சனைக்கு என்னன்னு சொன்னால் மொத்தம் 264 ஏக்கர் நீளம் மவுடூர் ஏக்கர் விவசாயம். அதில் அந்த 2ஆக பிரிஞ்சு ஒரு ரோட்டு கட்டம் இருக்கு. அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெள்ளாம் பட்டினம் நெல்லையில் அது ஒரு 300 மீட்டர் மட்டும்தான் அந்த இடையில போகுது. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 800 மீட்டர் கட்டு போட்டு கொடுக்கும். 800 மீட்டர் கட்டு போடுறோம். அதாவது இடையில ரோட்டு டெம்பரரியான ரோட்டு மாதிரி கிரவல் போட்டு கொடுக்குறது. அது செஞ்சால் இன்னும் ஈஸியாக இந்த விவசாயிகள் அப்படி அமைப்புகளும் வந்து என்னோட கேட்டது. அதுக்கு நீங்கள் அப்படி என்றால் ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணி அடுத்த டிவிஷனல் மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணி இதில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ் இருக்குதா. இப்போ நாங்கள் இப்போதைக்கு லெட்டர்ஸ் கேட்டுருக்கோம். டாக்டர் கொண்டு கேட்டாங்க ஒரு லெட்டர், டாக்டர்கிட்ட கேட்டாங்க. மற்றது இந்த கடி மார்க்கெட்டிங் போடக்கூடிய ஒரு லெட்டர், ஆர்மி கேம்ப் கூடிய ஒரு லெட்டர். அப்போ இந்த லெட்டர்ஸை காப்பியாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா நாங்களும் அதை எங்களுடைய கரஸ்பாண்டன்ஸில் நாங்களும் எங்களை உரிய மினிஸ்டர்ஸ் சந்திக்கக்குள்ள நாங்களும் அதை கொடுக்கலாம். எரிவிலுக்கும் மகளூருக்கும் இடையில் இருக்கிற காணியாகுது. அவ எரிவில்ல வேற இல்லையா? எரிவில் ஜிஎஸ் இருக்கிறீங்களா? கேட்போம். எரிவில் ஜிஎஸ் அங்கே எதுவும் விவசாயிகளுக்கு படியிலாண்டு இருக்காங்க. அப்போ இது வந்தா சரி. அப்போ 2க்கும் சேர்த்து யோசிக்காதீங்க. ப்ரப்போசல் தானே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம கடமை நம்ம ப்ரப்போஸ் பண்ணி வைக்கிறது தானே. அது காசு வரைக்கும் நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் புஷ் பண்ணுவோம். வருகிற அரசாங்கத்தில் நாம் இருக்கிற காய் செய்வோம். 2 தினம் பேக்கெட் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட் வந்தது. வேறபடியாக இந்த டிஎஸ்சி இதோடய இருக்கலாம். எஜுகேஷன் தான் இல்லை. இந்த துறை நீலாவணையில் பாடசாலையோடு இருக்கிற மைதானம் இருக்கு தானே. அது இரிகேஷனுக்குள்ள வருதா, ஏபிசிக்குள்ள வருதா, யாருக்கு அந்த லேண்ட் சொந்தம்? துறநிலாவன பாடசாலையில் இருக்கிற அந்த காண்டு கமல்ன சார். அப்போ உங்களுக்கு வராது கொஞ்சம் வரும். அப்போ தேத்தா தீவு வெற்றி விநாயகன் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கிற லேண்ட் யாருக்கு வரும்? தேத்தா தீவு ஜிஎஸ்
தேத்தாதீவு ஜிஎஸ் இல்லையா? சரி, தேத்தாதீவுல வேலை செய்யற டிஓ யாரும் இருக்குங்களா? தேத்தாதீவு சம்பந்தம் அதுல அந்த தேத்தாதீவுல வெற்றி விநாயகம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு தானே, அவங்க ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க தானே, மைதானம் ஒன்று இருக்கு தானே, புது மைதானம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற மைதானம். அந்த மைதானத்துடைய காணி யாருக்கு சொந்தம்? இல்ல, பிரதேச சபைக்கு அது சொந்தம் இல்லை. இல்ல, அதான் லேண்ட் வந்து யாருக்கு இருக்கு இப்ப? இல்ல, பிரதேச சபை இல்லை, அது கமாண்ட சபை தான். அப்ப அதுவும் இல்லை. அடுத்தது மகளூர் முனையில் இருக்கிற லேண்ட், மகளூர் முனை மைதானம் கோவிலுக்கு முன்னுக்கு இருக்கு, அது யாருக்குரியது? அது கமல்ல சேவை. ரைட். அப்படின்னா கமல்ல சேவை இருக்கிறீங்களா? இந்த 3 மைதானங்களும் உங்களுக்குரிய லேண்ட் தான். ஆனா அது வந்து காணி ஒரு மைதானமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுது. இதே மாதிரி தான் தேத்தாதீவு பிள்ளையார் கோவில்ல ஒரு தீர்த்த காக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் அக்ரேரியோட கைது ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அக்ரேரியன் கமிஷனரோடையும் இதப்படி நாங்கள் வந்து காய்ச்சினாங்க. இப்போ கொழும்புல சொல்றாங்களா அக்ரேரியன் லேண்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆனால் இது இப்ப புதுசாக லேண்ட் கொடுக்கறதுக்கு கேட்கல, ஏற்கனவே இந்த மைதானமாக இந்த லேண்ட் இருக்கு. அவ இந்த 3 லேண்டையும் வந்து அவங்களுக்கே கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை எதுவும் எடுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் எதுவும் வந்திருக்கா? இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. நான் அனுப்பியிருக்கிறேன் அக்ரேரியனுக்கு முதல் நான் அனுப்பியிருக்கிறேன். நீங்க எப்ப வந்தீங்க இந்த டிவிஷனுக்கு? போன வருஷம். அப்ப இஷ்யூ இல்ல. டிஎஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அந்த 3 ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறீங்களா? 3மா? அதுல உண்டு சார், தனியார் வயல்காடி வயல்காரங்க காணியை வாங்கிட்டாங்க. எது இது? முனைக்கு. ஓ, மெட்டது வயல்காணியை தான் வாங்கி ஸ்கூலுக்கு சப்மிட் பண்ணி கிரவுண்ட். இல்லை, நான் சொல்ல மகளூர் முனையில இருக்க கோவிலுக்கு எதிர் பக்கம் இருக்கு. அது அதான் வயல்காணி. வயல்காணி. அவங்க வயல் வித்தியாசத்துக்கு மூலமாக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி, அப்ப அது இப்ப ஏபிசிக்கு மாதிரி என்ன சொல்றீங்க? வயல்காணி அவங்களோட கன்செப்ட் வந்து அப்படின்னா அது என்ன செய்யலாம்? சொல்ற நீங்கள் அதுல இந்த 3 பேரையும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு இது இப்ப இந்த லேண்ட் வந்து ஏற்கனவே மைதானமாக பாவிக்கிறாங்க, ஏற்கனவே நிரப்பியிருக்கு, ஏற்கனவே டோர்னமெண்ட் நடக்குது. இதுல நமக்கு இஷ்யூ வந்தீங்கன்னு சொன்னா நாங்க அரசு ஒதுக்க போய்க்குள்ள இதுல சொந்தம் இந்த ஓனர்ஷிப் இல்லாதபடினால அந்த ப்ரொஜெக்ட் செய்யலாம போனது. அப்ப அதால எனக்கு இது இந்த 3 வந்து நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணி எடுக்குவோம். அதை செய்யலாம். எப்படி செய்யலாம்? சரி, அப்படின்னா இன்னும் 3மா? ஓ, மகளூர் துறநிலான இல்ல, துறநிலான பாடசாலை எடுத்து அது அனுப்பியிருக்கீங்களா? மகளூர் அனுப்பிடுங்க. சரி, அப்படின்னா மகளூர் முனையாக ஜிஎஸ் நீங்க ஒரு அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுங்க. டிஎஸ் இருக்கா உங்களோட தலைமையில் இருக்கா? டிஎஸ் உங்களோட தலைமையில் இருக்கா? இது இருக்கா? இதுக்கு அடுத்த மீட்டிங் கிடையில ஒரு ப்ரோக்ரஸ் வந்து செய்ய தரும். அதோட இந்த குடியிருப்பு மயானம், தேத்தாதீவுல குடியிருப்புக்குரிய மயானத்துக்கும் அதுவும் ஏபிசிக்கு தான் இருக்கு. செமெட்ரி அது இருக்கா? தேத்தாதீவுல குடியிருப்பு ரோட்டுக்கு இங்கால இருக்கிறதுல செமெட்ரி ஒன்றுக்கு செமெட்ரியாக பயன்படுத்தப்படுது. ஆனால் அவங்களுக்கு செமெட்ரிக்கு நாங்கள் அந்த பொடி எரிக்கிறதுக்குரிய ஒரு சின்ன கட்டிடம் ஒன்று கட்டி கொடுக்கறதுக்கு போனா அனுப்பியிருக்கிறோம். எப்ப அனுப்பியிருக்கோம் இந்த டீச்சர்ஸ் எல்லாம்? அதான் 3 வருஷமா பல. நீங்க புதுசா அடுத்து எங்களுக்கு அடுத்த மீட்டிங் இதை முடிச்சு தந்தீங்கன்னா நல்ல. உங்களுக்கு எதுவும் தடைகள் வருதுன்னு சொன்னால் கொழும்புல அங்க செய்யலாம்னா எங்களுக்கு சொல்லுங்க. அடுத்த கூட்டத்துல வந்து இது நான் நினைப்பேன்னா நீங்க தடைகள் இல்லாம வாரத்துக்கு தடையா இருந்தா செய்ய டிஎஸ்சி ஒருக்கா நீங்க ஒருக்கா லீட் பண்ணி ஒருக்கா செய்தாங்கன்னா நீங்க தான் இந்த 3-4 டிபார்ட்மெண்ட் இருக்கிறபடியா நீங்கள் தான் அதை கொஞ்சம் ஒருங்கிணை தரும். சரி, நன்றி. மாட்டேங்க ஏன் வீடியோ எடுக்கிறாரு? அவரை ஒரு மொபைல் சைஸ் கிழமைக்கு ஒரு நாள் இங்க வந்துருக்குது தானே. நாம டெய்லி இல்லாம ஒரு கிழமைக்கு ஒரு நாள் வாரம் என்னடா இப்ப சொல்லப்படுற மீட்டிங்ல நீங்க நெட்வொர்க் அனுப்பி இருக்கீங்களா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி பேமெண்ட் செய்யறது ஸ்டாஃப் இந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ற ஸ்டாஃப் அதிகமா கதப்படுது. அதுதான் இப்ப என்னடா நாங்க இது போன கம்யூனிட்டி மீட்டிங்ல எடுத்தது போறது மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க
இருக்கணும். அப்படி டிசிசி மீட்டிங்ல தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு அதை ரெடியூஸ் பண்ணப்பட்டா தான் நான் உண்மையா பண்ணிக்கிறோம். இது டிபார்ட்மெண்ட்ல தான் கொண்டு சரி, என்னென்றால் வாட்டர் போர்ட் நீங்க ஒரு ஆர்டிஏ இன்ஜினியர் தானே, அவரோட சந்திச்சு இந்த இஷ்யூவை சொல்லுங்க. ஒன்ஸ் a week நாங்க டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். பேமெண்ட் ப்ரொசீஜர் நம்ம அங்க தான் போய் பே பண்ணணுமா? இல்ல அத நாம அப்படியே இதுக்கு ஆர்டிஏ ஒரு டிசிஷன் எடுத்துறாங்க. டிசிஷன் படி இவங்க அந்த எஸ்டிமேட் பார்த்து ஜட்ஜ்மென்ட் தந்திருக்காங்க. இருந்தா திரும்ப அடுத்து வந்து பேமெண்ட் செய்யறதுக்கு அதான் போகுது. அப்ப செஞ்ச ப்ரொசீஜர்ல யூஎஸ்எம் இல்லாம இருக்கு. அதத்தான் பாஸ்கர் தான் நாங்க போறாங்க. நீங்க உங்களோட சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கீங்க. டிசிஷன்ல போறதுல செட்டில் உங்களுக்கு தெரியும் வந்து வாட்டர் சாரி டாக்டர், நான் இன்ஜினியர் சொன்னேன், நான் அந்த கவுண்டரோட கையில் ரிக்வெஸ்ட் பண்ணி தரேன். ஒரு கிழமைக்கு ஒரு நாள் இந்த காசை கட்ட முடியும் மாதிரி ஒரு சித்தாரு. சரிதானே? அதை அடுத்த டிசிஷன் ஃபாலோ பண்ணுவோம். என்ன நம்மளோட இஷ்யூ ஒன்று பெரிய இஷ்யூ ஒன்று என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் லைன் கொடுக்கக்கூட நீங்கள் ஃபோட்டோ போட்டு அப்படியே விட்டு போட்டு போகிறீங்க. அது ஆக்சிடென்ட் ஆகுது, பெரிய பிரச்சனையாக. ஏன் நீங்கள் அதை கான்கிரீட் போட்டு நீங்கள் திரும்ப மூட்டே இல்லை மெயின் ஹோலுக்கு அதே இப்போ பாருங்க ஒரு பிரச்சனை. எங்களோட கனெக்ஷன் கொடுக்க கூட எஸ்கவேஷன் பேக்வெலிங் எங்களோட போர்ஷன் இல்லை. அது வந்து கன்சியூமர் தான் செய்ய வேண்டிய போர்ஷன். அந்த எஸ்கவேஷன் இதுக்காக தான் நாங்கள் பிரதேச சபைக்கும் அந்த ரோடுக்குரிய பே பண்ணுறோம். உண்மையிலேயே அந்த ரோட் ரீசன் செய்ய வேண்டிய அந்த ரோடுக்குரிய ரோட் போடணும். தெளிவுபடுத்திக்கணும் மக்களுக்கு. தெரியாத சொல்லணும். தெளிவுபடுத்தலை எங்களோட எஸ்டிமேட்ல எவ்வளவு தூரம் ஒரு இடம் ஒன்று அது என்ன ரோடு? அது பிரதேச ரோடா? பிரதேச ரோடு. அப்ப பிரதேச சபைக்கு தெரியாம எப்படி பண்றது? இல்ல பிரதேச 500 ரூபாய் தான் தானத்துக்கு இவங்க போட்ட டைம் கொடுக்குறேன்னு சொன்னா 500 ரூபாய் தான் இவங்க பே பண்றாங்க. ஒரு இல்ல ஸ்கிராப்பிங்ல இங்க 500 ரூபாய் பே பண்றாங்க. அந்த 500 ரூபாய்க்குள்ள அந்த கான்கிரீட் திருப்பி போட நம்ம பிரதேச போடல. அப்ப நீங்க சொல்லணும் இந்த ஹோட்டல் நாங்க வெட்டுறோம். ஜஸ்ட் சார்ஜஸ் எடுக்கிற பொறுப்பு அது பிரதேச இருக்குது. ஆர்டிடில வரைக்கும் எந்தெந்த வெட்டுறாங்களோ அந்த கஸ்டமர் அந்த கன்சியூமர் தான் பே பண்ணணும். உண்மையான பேமெண்ட் எடுக்கிறது காணாத இந்தியாவை டிசைட் பண்ணி சபையிலையோ அல்லது எடுத்துக்கொண்டு அதை சேஞ்ச் பண்ண அவங்க எதிர்பார்த்தா மக்களுக்கு தெளிவுபடுத்தல. மக்களுக்கு தெளிவு இல்ல. நாங்க இந்த இடத்துல நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம். நாங்க மக்களுக்கு கொடுக்குற எஸ்டிமேட்ல இது ஒரு 1 இயர் முதல் பெரிய பிரச்சனை வந்து நாங்க கொடுக்குற எஸ்டிமேட்ல ஒரு சீல் எடுத்து தான் கொடுப்போம். இந்த இதுகள் எங்களோட எஸ்டிமேட்டில் சேர்க்கப்படவில்லை என்று சொல்லி தான் எஸ்டிமேட் கொடுக்கும். இதை விட உங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்தணும்னு சொல்லுங்க, அதை நான் செய்யும். மக்களுக்கு தெரியாது. நாங்க திரும்பவும் சொல்றேன், நாங்க கொடுக்குற எஸ்டிமேட்ல அது இருக்குது. நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இருந்தது. இந்த பெரிய காலத்துல இந்த பிரச்சனை வந்து நான் அருளையா ஓசியோட கதைச்சு அவர் உடனே எங்களை போட்டு தந்தவர். அப்ப அதன் அடிப்படையில் போட்டு தந்தவர். சரின்னு சொன்னா அவருக்கு எதிராக நான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏதாவது போடுறது ஆட்ட காசு செலவழிச்சு போடுறது நான் கௌரவ உறுப்பினர் சொல்றதுல இன்ஜினியர் என்னடா கௌரவ உறுப்பினர் சொல்றதுல ஒரு ஃபைல் ஒன்று இருக்குன்னா நீங்க சொல்றதின் படி உங்களோட ஏதோ ஒரு நீங்க கொடுக்குற இதுதான் எழுதி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நாங்களும் இப்படி தானே ஒரு பொருள் வாங்கக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னு பார்க்காம கையெழுத்து எழுதி போட்டு கொடுத்துட்டு வாரோம். இதான் பிரச்சனை. அவர் எழுதி இருக்குன்னு சொல்றேன், நீங்க இது பிரச்சனை இருக்கு, இனி நம்மளோட சமுதாயம் இருக்கு, நீங்க இருக்கிறீங்க, ஒன்றும் திருப்தி இல்லாத விஷயங்களை வெட்டாதீங்க. என்ன பெர்சன்டேஜ் வாட்டர் சப்ளை கொடுத்திருக்கு எம்எஸ்சிபில என்ன பெர்சன்டேஜ் வாட்டர் சப்ளை? இந்த எல்லாரும் துறையிலான ஆல்மோஸ்ட் 100% இருக்கு. இப்போ எங்களை களுவாஞ்சிக்குடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு மகளூர் பைப்லைன் செய்ய வேண்டிய ஏரியா இருக்கு. அந்த மகளூர்ல கிட்டத்தட்ட மகளூர் பிளஸ் இப்போதைக்கு எங்களுக்கு ரிக்வெஸ்டின் படி 9.5 கிலோமீட்டர் நாங்கள் மொழி சொன்ன மாதிரி சிஇடியில் பைப் இருக்கா? களுவாஞ்சிக்குடியை நாங்கள் ப்ரொபோசலே வச்சிருக்கோம். பைப் இருக்கா? செகண்ட் சிஇடியில் வர ப்ராஜெக்ட்ல அது வந்து ப்ரொபோசல், அதாவது தர்மபுரம் கூட இதுவும் வரும். அது எப்போ 2 மாசத்துக்கு தான் வரும்னு சொல்லுவோம். அதுக்கு காசு வருது அக்கௌண்ட்றதுக்கு சிஇடியில் சில பேருக்கு வருது பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர்ல சிஇடி ப்ராஜெக்ட் இளங்கலை அலைகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் தான் ஆமாம். ப்ரொபோசல் தான் இப்போ கொடுக்கணும். இப்போ இப்போதைக்கு பைப் உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? நாங்கள் தோண்டி தரோம். இப்போதைக்கு எங்களுக்கு அந்த பைப்பெல்லாம் முடிஞ்சுது.
போய் கொண்டு வரும். அடுத்தது இப்போ வேறு பைப் எங்களுக்கு 2 மாசத்துல பைப் எடுக்கலாம். இல்லை அப்படி என்றால் நீங்கள் இந்த சில குறிப்பிட்ட இடங்கள் அந்த நீண்ட காலமாக குடிதண்ணி இல்லாமல் இருக்கிற இடங்களுக்கு ஒரு சின்ன நீங்கள் ஒரு 1000 சேர்ந்து தாங்க. சில இடம் 9 கிலோமீட்டர் மொத்தமாக சொல்றீங்க. இப்போ சில இருக்கிற இஷ்யூ என்றால் சந்தி வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. சந்தியில் இருக்கிற 100 மீட்டர் தூரம் தண்ணி இல்லை. அதான் இஷ்யூ. இப்போ நாங்கள் மொத்தமாக பார்த்தா 9 கிலோமீட்டர் வேறு. இப்போ களுவாஞ்சுடி பீச் ரோடு நான் இருக்கிற இடத்த ஒரு உதாரணமாக மெட்ரன்ல இருக்கும். களுவாஞ்சுடி பீச் ரோடு எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் இருக்கிற எந்த தோட்டம் இருக்கு அங்கே குடி தண்ணி வராது. ஆனால் அதுக்கு அங்கால இருக்கிற ஒரு 100 மீட்டருக்கு முன்னுக்கு குடி தண்ணி இருக்கு. அந்த ரோட்டுக்கு ரீச்சால வர கேள்வி என்னென்றால் இவ்விடத்துக்கு வந்ததே இவ்விடத்தை கொண்டு வரையலாம். எனக்கு தண்ணி தேவை, நான் அடிப்பை வச்சிருக்கேன். ஆனால் மெட்டாக தேவை இருக்கு. அப்படியே நீங்கள் அந்த சின்ன சின்ன ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் செய்யலாம். சரி, தமிழ்நாட்டில் ரிக்வெஸ்ட் இருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்கு வேணும்னு சொல்லி. உங்களோட நீங்க ஐடென்டிஃபை பண்ற சிஸ்டம் மெக்கானிசம் இல்லையா? இப்போ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண சொன்னால் அந்த 100 மீட்டர் 50 மீட்டர் இருக்கிறது பார்க்கலாம். கன்சியூமருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சில ஏரியாவில் இப்போ பைபோர்ட் ஏரியாவில் கூட கணக்கு எடுக்காதவங்களும் இருக்காங்க. சரி, அப்போ இன்ஜினியர் நல்ல ஒரு செய்தி கருத்து சொல்றேன். எல்லா ஜிஎஸ் மேலும் உங்களுக்கு அடுத்த கிராம மட்டத்தில் நீங்க ஒருக்கா அறிவித்து விடுங்க. அப்படி லைன் தண்ணி தேவையானது இப்படி 100 மீட்டர் 50 மீட்டர் இருந்தால் நாங்க சபையை வச்சு தோண்டி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மெம்பர் மேலும் இருக்கிறீங்க. நானே எல்லா எந்த கட்சியும் இல்லாம எல்லா மெம்பர் மேலும் உங்களோட ஏரியால 50-100 மீட்டர் இருக்கலாம். 10 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தோண்ட போனோம்னு சொன்னா அது நடக்காது. 50 மீட்டர் 100 மீட்டர் இருக்கிற இடங்களை அடையாளம் கண்டு ஒரு ப்ரொபோசல் வந்து இன்ஜினியர்ட்ட கொடுங்க. பைப் அவர் எடுத்து தருவேன், நாங்க தோண்டி கொடுப்போம். இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள இந்த டிவிஷன்ல ஃபுல்லா 100% தண்ணி கனெக்ஷன் கொடுப்போம். சரிதானே? கன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் போடுற பைப் ஏரியாவில் கட்டாயம் கனெக்ஷன் நடந்துச்சு. இல்ல அதான் அது ஒரு 10 பேராவது இருந்தா தான் ஜிஎஸ் பேர் அதற்க பேருடா. என்னன்னு சொன்னா மவுளூர் நாகபுரம் பிரிக்குதானே அந்த ஜங்ஷன்ல லைன் வருது உள்ளுக்கு இல்லை. அதுல போய் ஒரு 150 குடும்பம் மட்டும் வாடுது. தண்ணி இல்லாம தான் இருக்கு. எங்களை சுதாமன் சொன்னா முக்கியத்துவம் பார்க்கத்தான் வரும். அந்த ஏரியா தெரியுமா ஜிஎஸ் சொல்ற ஏரியா? அந்த ஏரியா மெயின்ல மட்டும் போயிடுச்சு, உள்ளுக்குள்ள ஒரு லைனுக்கு போகல. அப்படின்னா அந்த ஏரியா இந்த ப்ராஜெக்ட் அது அவர் சொல்றபடி அந்த மொத்த ப்ரொபோசல் வேற. நான் கேட்கிறது 50 மீட்டர் 100 மீட்டர் இந்த குரூப் இருக்கு தானே. இந்த ஜங்ஷன் இருந்து அங்கால 100 பேர். இது நீங்க சொல்றீங்க தேவை. அதான் சொல்றேன். சரிதானே? அப்படியே ஜிஎஸ்ஆர் அடுத்த டிஎஸ் ஒர்க்க ஜிஎஸ்ஆர் வச்சு தகவல்கள் எடுத்தான். ரைட். இன்னொரு விஷயம் உண்டு. நான் கோயில் ரோடுக்குரிய காசு போன 2024ஆம் ஆண்டுல 50 மில்லியன் ரூபாய் காசு கொடுக்கப்பட்டு அதுல 30 மில்லியன் இவர் சேமன் சொல்ற டெண்டர் கால் பண்ணிட்டு நீங்க 30 மில்லியன் கோல் பண்றாரு. அதான் கோல் பண்ணி அவரை எடுத்தீங்க. இதுல என்னன்னா இந்த ஆர்டிஐல நூல்வெளியில வந்து அன்றைக்கு முறைப்பாடு கொண்டு அந்த ஆடியஸால் வந்தவர் குரன்படி பழைய துறையடி வீதி காலிகோயிலோட இணைந்த மாதிரி 290 மீட்டர். அதே மாதிரி சிதம்பரம் பிள்ளை வீதி 250 மீட்டர். அந்த கிராம மக்களாலேயும் ஆடியஸாலேயும் பலரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அவர் நேற்று சொன்னார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் ஐயா அவர்களிடமும் அந்த முறைப்பாடு கொடுக்கப்பட்டதாக சொன்னார். இது வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக என்னுடைய முன்னினால் அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கும் பொழுது இந்த பிரதேசங்களில் பல வீதிகள் வந்து அவசரமாக அவர்கள் செய்திருந்தாங்க. இதில் பல வீதிகள் வந்து அந்த சரியான தரமில்லாத நிலையிலே செய்யப்பட்டு நாங்களும் எங்களோட களுவாஞ்சுடி தற்பொழுது தவிசாளராக இருக்கிறவரும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களுடைய கைக்கலப்பு எல்லாம் நடந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது என்றால் 6 இன்ச் போட வேண்டிய இடத்த 1 இன்ச் 2 இன்ச் போட்டப்பட்டதாக பிரச்சனை. நான் குடும்பங்களில் பாடசாலை என்னுடைய விளையாட்டு போட்டிக்கு போன இடத்துல அந்த கிராம அபிவிருத்தி சங்கத்துடைய தலைவர் என்ன காரியாலயத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்ததாக சொல்லியிருந்தார். அவர் என்ன சந்திக்கல, அவர் அதை கடிதம் கொடுத்ததாக சொன்னார். நாங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இவர் எங்களோட கௌரவ உறுப்பினர் சொல்ற அவ்வளோ விஷயத்தை நானும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த பிரதேசத்தில் நடந்த வீதி என்றால் நாங்களும் அந்த நேரத்தில் தரமான வீதி போடப்படுது, தரம் குறைவான வீதி போடப்படுது என்று சொன்ன உடனே ராஜாங்க அமைச்சர் அப்படின்னா சாணக்கியனுக்கு அந்த ரோடை போட சொல்லுங்க, நாங்கள் வேறு ஊரில் ரோடை போடுறோம்னு சொன்னாங்க. சொல்ல அந்த ரோட்ல அந்த ஊர்ல இருந்து ரோட் இல்லாம போகுதுன்றதால அந்த பிரதேச மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, இல்ல நீங்கள் குழப்பாதீங்க, சும்மா இருங்க, போடட்டும். இப்ப அவர் வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர்கள் அந்த அரசாங்கம் இல்லை. ஆனால்
இவர் எங்களுக்கு கௌரவ உறுப்பினர் சொல்றதை அடிப்படையாக வைத்து உடனடியாக இந்த 6 விடயங்களுக்குமான ஒரு விசாரணை வந்து ரிப்போர்ட் உண்டு. இதுல டெக்னிக்கல் இது இவர் சொல்றபடி ஒரு ரிப்போர்ட் உண்டு. நீங்க தயார்படுத்தி எங்களுக்கு அடுத்த டிசி அவர்களுடைய கருத்து கௌரவ உறுப்பினர்கிட்ட ஒரு லெட்டர் ஹெட்ல ஒரு லெட்டர் உண்டு, கம்ப்ளைண்ட் உண்டு, எங்களுக்கு டிசிசி தாங்க, ஆர்டிஐக்கு கொடுங்க, நாங்க கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக எடுப்போம். இந்த இவர் வைக்கிற முறைப்பாடுகள் ஆராய்ந்து ஒரு அடுத்த கூட்டத்துக்கு முதல் அது வரைக்கும் ரிப்போர்ட் ஒன்று தர சொல்லி அப்படி எதுவும் இதுல புலையாக ஊழல் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அதுக்குரிய அந்த ஒப்பந்தக்காரத்துக்கு எதிராக ஒப்பந்தக்காரருக்கு எதிராக சட்டம் இருக்கும். சரிதானே? பிரதேச உறுப்பினர் அதாவது நாங்கள் டிசிசி தீர்மானம் எடுப்போம். இப்படி வீதிகள் சம்பந்தமாக போடப்பட்ட வீதிகளுக்கு உடனடியாக விசாரணை செய்து அப்படி அந்த தரவில்லாமல் போட்டிருக்கிற ரோடுகளை வந்து உடனடியாக நீங்கள் தாங்க, அதுக்கு அப்படியானதுக்கு நாங்கள் உடனடியாக விசாரணை செய்து அப்படின்னா அந்த ஒப்பந்தக்காரர் திருப்பி வந்து செய்து தர வரும். மொத்தமாக காசு கொடுத்திருந்தால் அப்படி கொடுப்பதில்லை என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே செய்த வீதியில் தரவில்லை என்று சொன்னால் அதுக்குரிய அதிகாரிகள் எதிராக நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நானும் இது சம்பந்தமாக ஆர்பியில் இருக்கிற பெரிய உயர் அதிகாரி எல்லாருக்கும் கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்தா அந்த வீதியில் நடக்கக்கூடாது. ஆனால் என்ன பிரச்சனை, பொதுமக்கள் வந்து இல்லை நம்மளை சும்மா மணல் ரோடாக இருக்கிற வீதிக்கு செய்ய போகிறத நீங்கள் குழப்பீங்கன்னு சொல்லி எங்களோட முரண்பட வந்தோம். அதனால தான் நாங்கள் பேசாம விட்டாங்க, நடக்குது இப்போ நாங்கள் செய்யணும். சரிதானே? ரைட். நாங்கள் வீதி போட விட மாட்டோம். எங்களோட பிரதேசங்களுக்கு வெள்ளம் வருது, எங்கள் ரயில் கடிகளோட எங்களுக்கு தான் தெரியும். எங்களோட தொழில் பூத்தியது ஊடாக எங்கள் தொடர்பு கொண்டு செயல்படுத்தா விட்டா நாங்கள் ரோட் போட விட மாட்டோம். ரோட்டை போட்டால் திரும்ப பட்டு தான் வேணும். எங்களுக்கு தான் தெரியும் இந்த ரோட்டை தண்ணி போகணும், இந்த பட்டோணும், இந்த ரயிலை கடிக்கணும். எந்த எங்களோட மன்ம நிலையை பற்றி கூட ஏதாவது அபிவிருத்தி வந்தால் கட்சி ரீதியாக காரணம் செய்யலாம். ஆனால் அங்கட தொழில்நுட்ப உத்தியோகத்தோடாக எங்க எந்த ரோட்டை போடலாம், எதுல ரயிலேஜ போடலாம், அப்படி எதுவும் வந்தா நாங்க எங்களுக்கு பட்டியல சரி அப்படி வந்தா இவங்களோட கன்சல்டேஷன் செய்ய நாங்க அவங்களுக்கு வேலை பேசி கொடுங்க, நீங்க செய்யுங்க. பிறகு ஆசிரியர்கள் எல்லாம் வேலை செய்யுங்க. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேசதுரை சந்திரகாந்த் அவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட வீதிகள் தொடர்பாக பேசியிருந்தார். 2 கட்டமாக அந்த வீதி அபிவிருத்தி நிறைவேற்றது. சந்திரகுமார் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி கௌரவ ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது அதிகமான வீதிகள் வந்து ஏபிஸ் போடப்பட்ட நிலையில் இருக்கிற வீதிகள் அனைத்தும் கௌரவ முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேசதுரை சந்திரகாந்த் அவர்களுக்கு முற்பட்ட காலத்தில் போடப்பட்ட வீதிகள். மக்கள் பயணிக்க முடியாத நிலையில் பல வீதிகள் இருக்கின்றது. அவற்றை அதிக கவனத்தில் எடுத்து சீர் செய்யுமாறு மெம்பர் நீங்கானே உங்களோட முன்மொழிவை போட்டு பிரதேச சபையில் வர அதுக்குள்ள செய்யணும். காசு ஒதுக்கீடு தந்து அதை எப்படி அந்த போட்ட போறது எங்களுக்கு சபையில நிதியே இல்லை. எப்படி நீங்க சொல்லுங்க, 5 சபை நிதியில கொண்டு போட சொல்லுங்க. சபைக்குரிய நிதியில அதிகரிக்கிற விலையை ஆரம்பிக்கும் செய்யட்டும். என்னென்றால் இதுல சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கௌரவ முன்னாள் ராஜாங்க அமைச்சர் போட்ட வீதியா சந்திரகுமார் போட்ட வீதியான்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்ட்ராக்ட் கொடுத்தது யாரு, என்ன நிலையில் இருக்கின்ற ரிப்போர்ட்டை தான். அதுல நீங்க சந்திரகாந்தன் போட்ட ரோடுன்னு சொன்னா சந்திரகாந்தன் போடுங்க, சந்திரகுமார்னா சந்திரகுமார் போடுங்க, வியாழேந்திரன்டா வியாழேந்திரன் போடுங்க. இதுல இருக்கிற பிரச்சனை சொன்னா வீதி ஒரு நடக்கு. எங்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு கட்சி சார்பாக நாங்கள் அதுல உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, தலைவர் இதில் பொறுப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அதுக்காக நாங்கள் ஆராய்ச்சி இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது எங்களுடைய சுயேட்சை குழு சார்பாக வந்து ஒரு கட்சி சார்பு இல்லாத. அப்போ அதாவது இந்துக்கு மதத்தில் நீங்கள் ரிப்போர்ட் தாங்க. வடவாச்சூடி பீச் ரோட்டுக்கும் 10 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சென்னை போல் பண்ணப்பட்டது. அதில் அந்த ஆர்டி அதில் ஒரு பெச்சை போட்டுருங்க. அதோட 4 வருஷமா கடிதம் அனுப்பிட்டு அதில் பெச்சை போட சொல்லிட்டு அந்த பெச்சை அப்படியே பெருமித்து போனால் அது ஒரு பெரிய ஒரு மண்டபம் வந்துடும். பிரதேசவாக பிஎஸ்டியாக மொத்தமாக 20 வேலை திட்டங்கள் வழங்கியிருக்கோம். மொத்த வேலைகள் நியமம் வந்து 36,33 மில்லியன். நிறுவனங்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் முழுமையான நிதியான அவரவங்கள சேலரிகளை கொடுத்து வந்து எங்கட பிரதேச இப்போ கொண்டு வந்த சட்டம் உங்களுடைய அரசாங்கத்தால் கொண்டு வந்த சட்டம் என்னன்னா எங்கிட்ட வேலை செய்கிற 132 ஊழியர்களுக்கு 80% பணத்தை நீங்க 20% பணத்தை நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் எங்களுடைய மக்களிடம் இருந்து வாங்கும் அடிப்பணத்தை தான் இப்போ ஒவ்வொரு மாதமும் 29,70,000 ரூபாய் பணம் நாங்கள் இந்த அரசாங்க ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலையில இருக்கும். 30 மில்லியன் காசு
கூட அரசாங்கத்தால என்னன்னா இப்ப எங்களுக்கு வாரம் மொத்த வருமானம் 30 மில்லியன். அந்த 30 மில்லியனை 27.8 மில்லியனை அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு எங்களோட வேலை செய்கிற அரச ஊழியர் 132 பேருக்கும் அந்த பணம் விநியோகிக்கப்படுது. ஒரு செக்டர் மண்ணுலக தெரியப்பட்ட பிரதேச வழி ஒரு செக்டர்களை வச்சு தான் எங்களுடைய ஊழியர்களை வச்சு இந்த கழிவாற்றல் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் பிரதேசத்தில் இதுவரை காலம் இல்லாத ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் எங்களுடைய முதலாவது கடமை பிரதேச கடமை வந்து கழிவாற்றல். ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் 6:30 போடுறாங்க. 6:30 ஒரு வீட்டை தட்டி 100 பார்த்தாங்க டிக்கெட்டை கொடுங்கட்டு அந்த வேலைகள் செய்ய முடியாது. ஒரு டிராக்டர் மண்வத நெறிப்பட்டில இருக்கிற அனைத்து ஊர்லேயும் இருக்கிற கழிவுகளை அகற்ற முடியாது. இருந்த வாகனம் முழுதும் பழுது ஒன்று காசு இல்லை. அதுக்காகத்தான் எங்களோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு ஆலயங்கள் கரியாட்டங்களுடைய ஒவ்வொரு ரேட் லைசன்ஸ் அதாவது வியாபார சான்றுகளை எங்களுடைய ஆலையூடாக அதை பெற்றுக் கொண்டிருந்தோம். அது தொடர்ச்சியாக காலகாலமாக பிரதேச சபையில் சட்டம் அது இந்தியப்பட்டியில் இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச சபைகளிலே அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த கிவை தியேட்டர்ல எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு படம் அவங்களோட டிக்கெட்ல எங்களோட 20% எங்களோட பிராயம் இல்லாமல் இருந்தால அந்த அது நீதிமன்றத்துக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நீதிமன்றத்தோடாக சீல் பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை உடனே காட்டித்தான் இப்பொழுது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணம் கட்டப்படுது. அதே சட்டத்தை தான் அமல்படுத்த சொல்லி இந்த அரசாங்க மக்களுக்கு அனுப்பப்பட்டதுக்கு அமைய கருதாவள கொடியார் கோயில பாலிய விரைஞ்சின நாங்க இந்த சுற்றி நிறுவனத்தை ஒவ்வொரு எங்களுடைய அரச ஊழியர்களை கொண்டு தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசாங்கம் தான் சொல்லிட்டு தவிர களுவாஞ்சில இந்த பினோவோ இல்ல தமிழரசு கட்சியோ எந்த கட்சி சார்பா இல்லை 6 தலைவராக அதை நடைமுறைப்படுத்தணும். ஒரு மாதம் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகுது. இந்த குப்பைகளை அகற்றி இங்கிருந்து கொடுவாமடுவில் ஏற்றி அந்த கொடுவாமடுவில் ஏற்றுறதுக்கு மட்டும் 20 லட்சம் ரூபாய் செலவு. அது 1,49,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வேறையாக கொடுவாமடுவில் ஒட்டுறதுக்கு வேறையாக நிறுத்தினாங்க காசு கொடுக்கும். சுற்றுச்சூழலுக்கு அமைய மண்வெளி நீதிமன்ற அனைத்து ஆலய நிர்வாகங்களை கூப்பிட்டு 27ஆம் தேதி மீட்டிங் முந்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு சொந்தமான மைதானங்களில் நாங்கள் சக்தி பார்க்க செய்தால் முழுமையாக எங்களுக்குரியது. அதை ஓட்டும் டெண்டர் போட்டு அதை செய்யணும். அது இல்லை காலகாலமாக ஒவ்வொரு அமைப்புகள் செய்தால் அதில் கையடிக்காம நீங்களே செய்யணும் அதை கொடுக்குறாங்க. அதாவது எங்களுடைய பட்டிச்சீட்டை நாங்கள் கொடுக்கணும். இப்போ 3 வருட காலமாக அந்த பட்டிச்சீட்டு அனைத்து கோயில்களையும் விநியோகிக்கப்படுது. அரச கடமைக்கு இடையூறு நடந்தால் என்ன நடக்க வேண்டும்? அதுல ஒவ்வொரு வருடமும் கழுதாள பிள்ளையார் கோயில் ஆலய தலைவர் பாஸ்கரன் அவர்களாக செக்கோ ஓட்டும் 1,20,000 ரூபாய் வீதங்களுக்கு தரப்பட்டது. அதுக்கு எந்தவித ஆவணமும் இல்லை, எந்தவித பட்டிச்சீட்டும் இல்லை. இதுவரைக்கும் எதுவுமே இல்லாம நான் கேட்ட ஆராய்ச்சேன். இந்த 1,20,000 ரூபாய் இப்படி வந்த இதுதான் தொடக்கமான கதை. இது கழுதாள மக்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். கழுதாவள களுவாஞ்சி பிரச்சனை இப்படி தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு எங்களுடைய சுற்றுச்சூழலும் ஒவ்வொரு நாளும் அந்த குப்பைகள் அள்ளணும். அந்த குப்பைகளை நாங்கள் அகற்றும் போது ஒவ்வொரு நாளும் காசுடைய அறவிடப்பட வேண்டும் என்ற அந்த நிறுவனத்தை நான் எதிர்த்து காசு வாங்கக்கூடாது. இந்த நிறுவனம் எங்கள் சுற்றுச்சூழல் இருக்குது. அதுவும் மண்வெளி நெறிப்பட்டியும் அனைத்து ஆலயத்திலையும் ஒவ்வொரு தலைமைப்படுத்த நாங்கள் எடுத்துனாங்க. பொதுவாக குறிப்பாக 2 எங்கள் மண்வெளி நெறிப்பட்டில செட்டிப்பாளையம் அடுத்தது கழுதாவளை 2லேயும் தான் வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தை கொண்டு எங்களுடைய குப்பைகளை அகற்றுவதற்கு ஒரு பாரிய உதவியை செய்யும்போதுக்காக ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த சட்டத்தை பின்பற்றுவதற்காக தான் நான் அதை செஞ்சினோம். நான் நீதிமன்றம் போவேன். நீதிமன்றம் போனா கோயில்கள் நீதிமன்றம் நாட வேண்டும். நீதிமன்றம் போறதை நித்தாட்டி இவ்வளவு காலமும் எங்களுக்கு இந்த பிள்ளையார் 3 வருடங்களாக 1,20,000 ரூபாய் வீதம் தான். எதுக்காக எந்த பட்டிச்சீட்டு இல்லாம ஒரு ஆலை ஊடாக எங்களுக்கு ஆசை நாங்கள் உண்மையிலேயே கூட அவர்கிட்ட போய் நான் எடுத்துக்கொள்ள அவங்களோட ஆலையிட்ட போய் என்ன பிரச்சனை என்ன உண்மையிலேயே கூட இல்லவங்க அது தொட்டு வார சம்பிரதாய முறையா சரி சார். இப்போ கொடுத்து மங்கதை நெறிப்பதில் குடும்பமடத்து துணையான மட்டும் இந்த வாகனத்தை ஓட்டி 60 லட்சம் ரூபாய்களுக்கு மாதம் கழிவகத்தல் பீவல் இப்ப சம்பளத்தை சேர்த்து நாங்கள் கொடுக்கோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் 72 மில்லியன் போடும். 7,20,00,000 பணம் செலவு. எங்களோட மொத்த வருமானம் 30 மில்லியன். அந்த 30 மில்லியன் 27 லட்சம் மட்டும் மில்லியன் இவங்க எடுத்தா நான் என்ன செய்வேன்? இந்த கழிவு அகற்றுவதற்கு ஒவ்வொரு ஊர்லேயும் அரச காணிகளை பெற்றுத்தரும். முதலாவது
இந்த கழிவை அகற்றி களுவாஞ்சுடியில கொண்டு போட்டா களுவாஞ்சி பெரிய குப்பையோடு எல்லா பேரும் அதை நிறுத்தாக்கிட்டாங்க. உங்களுடைய சுற்றுச்சூழல் அதிகாரி வந்து பார்த்தது என்னடா குப்பை போட இடம் இல்லை, கொடுவாமடல இருந்து குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு இப்ப அனுமதி இல்லை. இதை சரியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களை ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது உண்மையாக எல்லா மக்களும் புரிய வேண்டும். இது நான் கொண்டு வந்தது இல்லை, இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் பிரச்சனை இல்லை. எப்படி டீசல் அடிக்கிற, எப்படி இந்த வாகனங்கள் உடைஞ்சா இழக்கிற, அதுகளை நீங்களே மனச்சாட்சியோட என்ன சொல்யூஷன் என்றத எங்களுடைய கௌரவ நீங்க குப்பை போடுறது விட வேணும் அவ்வளவுதானா? இல்லாட்டி நீங்க எடுத்த இந்த தீர்மானத்து சம்பந்தமா இந்த தீர்மானம் எடுக்கணுமா? இலங்கை அரசாங்கத்துடைய வருமானத்தை ஒரு கட்டத்தை விட அதிகரிக்க சொல்லும். ஆனா சர்வதேச நாணயநிதியம் சொல்லல அது எப்படி செய்ய வேண்டும். அப்ப கடந்த காலத்துல இது ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் வந்து இருந்து இந்த சம்பளத்தை கொடுக்கறது 5 வருஷத்துக்கு மொத்தமா கொடுக்க வேணும்னு சொல்லப்பட்டது. இப்ப இது நடைமுறைக்கு வந்து இந்த அரசாங்கம் பந்தாக்குறது. ஆனா இதுல நோக்கம் என்னன்னு சொன்னால் சர்வதேச நாணய நிதியம் சொல்லியிருக்கு இலங்கை அரசாங்கத்தை வரி அதிகரிக்க சொல்லும் வருமானத்தை. அது வேறு வகையாக செய்யலாம். நாங்களும் பல இடங்கள்ல முன்மொழிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 சொச்சம் பேருக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க. இப்ப இந்த அரசாங்கம் இல்லை, பெரிய வர்த்தகர்களுக்கு வரி சலுகை கொடுக்கப்படுது. எல்லாமா சேர்த்தா பில்லியன் கணக்கில் வரும். அந்த வரி சலுகை அவ்வளவு நிப்பாட்டினா இந்த ஊழியர்கள் சலுகையை கொடுக்க தேவையில்லை. சட்ட ரீதியில நான் கையாளுறதா இல்லை இதற்கு இதற்குரிய சொல்யூஷனை தந்து எங்களுக்கு முதலிடத்தால எங்களுடைய எரிபொருள் தர முறையில அது நீங்க முடிவெடுக்கணும். அது தொடர்பான தெளிவூட்டல்களை ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த அடிமட்ட மக்கள் வரையும் கொண்டு செல்லக்கூடிய அளவு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு சொல்லுங்க, இல்லாட்டி உங்களுக்கு இதை எடுக்கிறது இல்லை அல்லது குப்பை எடுக்கிறதுக்கெல்லாம் வேலையாளர்கள் செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்குன்னு சொல்லி. 2வது விடயம், ஒரு தரம் நாம கோயில் எடுக்கிறத மட்டும் வருஷம் முழுக்க அதை செய்யலாமா இல்லையான்னு தெரியாது. அப்ப மாற்றிடாம வருமான விடயங்களை நீங்க அடையாளப்படுத்தணும். வந்து கோயில் எடுக்கிறது மட்டும்தான் அதற்குரிய தீர்வாக வராது. ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய வருமானத்தை அதிகரிக்கிறதுடைய திட்டங்களை கொண்டு வந்து தவிர்க்கிறதுக்கு உரிய நடைமுறைகளை நாங்கள் முன்னோக்கி நகர்த்தணும். அது வந்து மிக பெரிய அளவில் விளங்கப்படுத்துவதன் மூலம் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட சபை மக்களுக்கான சேவையை உங்களிலிருந்து வர வரிய மூலமா செய்யலாம் என்ற தெளிவுபடுத்துதலை ஏற்படுத்தி அதை வெற்றிகரமா செய்யணும். நான் ஆலயத்தில் உள்ள ஒன்றியம் காசோ இல்லை அவங்களோட நேர்த்திகளோ இந்த ஆலயத்தில் புறப்படுகிற எந்த வித பணத்தையும் நான் கையாள வெளியிலே இருந்து கடைத்தொகுதிகளிலே அறுவடைப்படுத்துகிற பணத்தில் 30%. இந்த பிரதேசங்கள் தண்ணி கூட இல்லை. உண்மையா வெள்ளாவளி கௌரவ தவசாளர் மேனன் அவர்களுக்கு இடத்துல நன்றி. இப்பொழுது பிள்ளையார் கோயிலை பாதிக்கிற அனைத்து பொருளை பிச்சை எடுத்துதான் நான் அந்த பிள்ளையார் கோயிலை எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. நேர்த்தியான முறையில் ஏற்கனவே இருந்த நிர்வாகம் எப்படி நடத்திதோ அதோட 100 மடங்கு சரியான முறையில எங்களுடைய பிரதேச சபை நடத்தணும் பண்றதாக வெள்ளாவளி பிரதேச சபையிலிருந்து தண்ணிதான் கிட்டத்தட்ட 10 தண்ணியில காசு கொடுத்தாங்க வாங்கலாம். அனைத்தையும் இப்ப கேட்டு ஒதுங்கித பிழையினாதான் செஞ்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 லட்சம் சாதாரணமாக எங்களுக்கு செலவு டீசல். நாங்கள் வந்து உங்களோட பிரதேச சபையில நீங்க எடுக்கிற முடிவுகளை வந்து நாங்கள் பிரதேச செயலகத்துல அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்துக்குள்ள இந்த கருத்து அப்படி போகல. அனாவசியமாக உங்களோட படத்தையும் எந்த படத்தையும் சேர்த்து போட்டு எனக்கும் எதிராக சமூக வலைத்தளங்கள் எழுதப்பட்டு கொண்டு இருக்கு. போரதீவு பிரதேச சபையோ பவுனதீவு பிரதேச சபையோ சில பிரதேச சபையில் இருந்து வந்து இந்த 20% காசு கொடுக்க தேவையில்லை. அவங்க வருமானம் குறைந்த பிரதேச சபைகள் இருக்கு. அது கன்ஃபார்ம் நானும் செக் பண்ணேன். 3 சபைகளுக்கு மட்டும் மாநகர சபையில கட்டணும். செங்கலடி இஞ்சோடு இந்த 3லே மட்டும்தான் மேபி அடுத்த கட்டம் அவங்க எடுப்பாங்க. இந்த இப்ப இல்ல வந்து இப்ப பிரச்சனையா வருது என்ன காரணம் இப்ப கழுதான கோயில் நடக்கிறபடி. ஆனா இதே பிரச்சனை எல்லா கோயிலுக்கும் வரும். இப்ப நம்ம அந்தந்த கோயில் திருவிழா வரைக்கும் அந்தந்த கிராமங்கள் எங்களோட இந்த பிரச்சனை தொடர்பாக கதை வருவாங்க. எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு எதிர்காலத்தில் வகுப்புகள் நடக்கும். எப்படி வருமானத்தை அதிகரிக்கலாம் சரியா? உங்களோட அரசாங்கம் எங்கட தவிசாருக்கு வகுப்படுத்துங்கள், நாங்கள் உங்களோட அரசாங்கத்தை வகுப்படுப்போம். கட்சி பேதம் இல்லாம நாங்கள் மாவட்ட பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த கூட்டங்கள்ல தயவு செய்து கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வராதீங்க. நீங்க புதுசாக வந்திருக்கிறீங்க இந்த கூட்டங்களுக்கு, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். இதுல எல்லாருக்கும் வேறு கருத்து இருக்கு. ஆனால் நாங்க கட்சி பேதம் இல்லாம இந்த கூட்டத்தை கொண்டு போக வரும். வகுப்படுத்துறது எல்லாம் அனாவசியமான கருத்து. ஆனால் தயவு செய்து என்னுடைய தவிசாளர் இந்த விடயம் தொடர்பாக கவனம் எடுத்து ஒரு குழப்ப நிலை இல்லாம எங்களுடைய பிரதேசத்திற்குடைய பிரச்சனை இல்லாம அந்த ஆலயங்களுடன் கலந்துரையாடி
எவருக்குமே பிரச்சனை இல்லாத வகையாக சுமூகமாக முடித்துக் கொள்கின்ற அப்புறம் பிரதேச சபையில் நடக்கிற விஷயங்களை நாங்கள் இந்த முதலாய்வு செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரமும் இல்லை. 20 பேஜுக்கு மேல லேண்ட் இருந்தா அங்க கரெக்ட் பண்ண தேவையில்லை. அவங்க தங்களோட இதை பற்றி அந்த இதை பசலையா பயன்படுத்தணும்னு. ஏனென்றால் இப்போ தொடர்ந்து கல்வான்துறையில இந்த டம்பிங் யார்டில் போட்டு அது அந்த நீத்தோட்டமுள்ள கொழும்பு அந்த குப்பமேடு மாதிரி கொஞ்ச நாள்ல வரப்போகுது. பிளாஸ்டிக் இல்லாத கழிவுகளை அங்கால இல்லை. அவங்களோட ஊராக்கள் ஊர் கழிவை தங்கள் ஊர்ல போடலான்னு ஒரு சொல்லலாம். ஒருக்கா லேண்டை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாமான்னு ஒருக்கா பேக் சரிதான். மற்றது இந்த இவருடைய வாகனங்களும் இல்லாதது தயவு செய்து மாவட்டத்துக்கு போடுங்க. என்ன ஒரு குப்பை வழியை வச்சு குப்பால் இல்லாது உடனடியாக உங்களோட செக்ரட்டரியை வச்சு ஒரு ப்ரொபோசல் ஒன்று தயார்படுத்தி என்னென்ன வாகனங்கள் திருந்திருக்கு, என்னென்ன வாகனங்கள் பலதடைந்திருக்கு, புதிதாக என்ன வாகனம் தேவை என்றது ஒரு எழுத்து மூலம் ஒரு சப்மிட் பண்ணுங்க. சரி, ஓகே, டன். சுட்டிக்காட்டுகிறார். அங்கே இதுவரை நாங்கள் திருப்பி அனுப்பியதும் இல்லை. அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று தான் நாங்கள் அங்கே அனைத்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது தவறான ஒரு கருத்து என்பதையும் சுட்டிக்காட்டுகிறேன். எனக்கு எங்களோட அரசு ஊழியர் எழுத்த முறை தந்ததுதான் இதில் நான் சொல்லலாம். ஏன் போகல என்று நான் எழுத்து முறை கொடுத்ததுக்கு அவர் எழுத்து முறை தந்தது. அடுத்தது இந்த கடிதம், இந்த கட்சியில கடிதம் வந்து எங்களுக்கு விருதை செய்யறதால ஆளால போடுறது வந்தது. இவங்க எனக்கு தெரியும் டிஎம்பிபி இப்ப இவரை இடைநிறுவன 6 இடைநிறுவனங்கள் எனக்கு எழுத்து முறை தான் வரணும். வாய்ச்சொல்லில நான் இவரை அதை கேட்கிறேன். எழுத்து மூல சட்டப்படி எது வருதோ அப்படி சட்டப்படி செய்வோம். அடுத்த முறை நீங்க தவிசால திறந்த கட்சி சார்பாக ஏற்பட்டது அந்த கட்சி சார்பாக விஷயம் முடியுது. ஓகே, அடுத்தது போ. அந்த டேங்கெல்லாம் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் கொடுக்குற வேலையை செய்திருக்கேன். அவரால் முடிஞ்ச வேலைகளை செய்திருக்கிறேன். அந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட சபையிலே தீர்மானத்தை மேற்கொண்டு இருப்பேன். பொதுவாக மட்டும் எடுத்துனாங்க 50 லட்சத்துக்கு. ஆனா 50 லட்சத்துல நிரப்ப வேண்டியது 5 லட்சம் இடம் இருக்கு. ஆனா இதே வேகத்துல போகணும்னா 50 லட்சம் இல்லைன்னு 5 லட்சம் அது முடியும். நாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மொத்தமா ஒரு ப்ரொபோசல் செய்து நாங்கள் மாநகர சபையோட கழிச்சினாங்க. மொத்தமா என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்ச டாய்லெட் கழிவுகளையும் கூட அக்கறை பத்திரம் தான் கொண்டு போறோம். 33,000 ரூபா 35,000 ரூபா எடுக்கிறாங்க. அவங்க 40% வச்சு விஷயம் இருக்கு. ஆனா கம்போஸ் செய்வதோட சேர்த்து வர மெட்ட பிரச்சனையும் பார்க்க வேண்டாம். மெட்ட இந்த ஸ்பேஸ் இல்லாட்டி ஒரு சின்ன பிரச்சனை வேறு நாங்கள் அதை பார்த்து செய்வோம். இந்த ஆலயங்களுக்கு உற்சவங்களுக்கு இருக்கிறவனால இல்லாட்டி அப்படி இல்லாம வேற ஆளுங்களுக்கு நடக்குது. பிரதேசத்தை பொறுத்தவரை ஆலயங்களுக்கும் மரணங்களுக்கும் மண்டலப்படுது. உண்மையாக கண்டு தவிர்க்கப்படும். இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை 100 கோயில்களுக்கு மேலே அது நடக்குது. என்ன செய்யறது? அது இனி கோயிலாக அப்படி எடுக்க மட்டும் சொல்லி சொன்னா எதிர்பார்க்கிறார்கள். அதாவது இந்த மரண கோயில்னா டக்குன்னு தண்ணி அது மாதிரி அடிக்கடி நடக்கிறது. அப்படி நீங்க ஒரு டேஞ்சர் சோன் ஐடென்டிஃபை பண்ணி தாங்க முதலாவது கட்டமாக அந்த இடத்துல மண் எடுக்க வேணாம். கடல் மண் எடுக்கிறதையே தாய்த்து போடுறோம். அதான் நாங்க சொல்லலாம். இல்லை எங்களுக்கு என்ன கடலாவில் தேத்தாத்தீவில் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து தேத்தாத்தீவில் நிறைய ஆக்களை பிடிச்சி போஸ்ட் வரைக்கும் கொண்டு பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இடங்கள் இருக்கு. நாங்கள் கவனத்தில் அது இந்த 2 பார்க் அமைக்கிறதுக்கு கலவானத்துக்குடியிலேயும் ஓந்தாக்கிபுரத்தையும் பீச் பார்க் அமைக்கிறதுக்கு 75 லட்சம் போட்டு அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது திரும்பி போன 6 கோடியில இந்த 1.5 கோடியும் போனது. போடிலான்னு சொன்னது என்றால் இந்த ஓந்தாக்கிபுரத்தை ஸ்டேட் லேண்ட் பீச் உரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவல் கொடுக்கப்பட்ட அணி நம்ம நடந்த காய்ச்சி விஷயங்கள காசு போயிட்டு. ஆனா இப்பயாவது அதுக்கு இப்போ ஒரு ப்ரொபோசலை கொடுத்து முக்கியமான விஷயம் நான் போய் இருக்க போறது அந்த பார்க்க இந்த பிரதேச மக்கள் தான் பயன்படுத்த போறது. காசு வந்துட்டு பிஎஸ்டியோட வந்துருக்குது. எங்கட வரிப்படம் தானே அது கடம்புறம். சரி சரி எனக்கு என்னடா கௌரவ தானே எங்களுக்கு கடவாசி கடவாசி கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் செலவு வந்து லேபர் அதையும் கிட்டத்தட்ட 7 வருஷம் கூடி அந்த 7 வருஷம் முடிஞ்ச கொடுக்கணும். 7 வருஷம் முடிஞ்சு சரி சரி அந்த இடத்தை தந்தை விட நாங்கள் சரி கலவாஞ்சி மூந்தாச்சு வந்துருக்கா சரி கலவாஞ்சி அது சேமன் இவங்களுக்கு வந்திருக்காமே. அப்ப அது லேண்ட் இஷ்யூன் இருக்கு. அதை கிளியர் பண்ணிடுவோம். எல்லோருக்கும் பார்த்து செய்து கொடுங்க. கடலோரத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பிரதேச சபை மெம்பர்மாரோட சேர்ந்து சிசிடி சேர்ந்து ஒரு சிரமதான பணியோட செய்து நடக்க போனா அதுல இருக்கிற பொருட்கள் அரைவாசி வந்து தாய்லாந்து பாசை, சீனா பாசை, இந்தோனேசியா பாசை மற்ற ஊசிகள் இருக்கு.
இந்த பாவிச்ச ஊசிகள் அதெல்லாம் அந்த கடையில் இருக்கு வந்து முன்னுக்கு இருக்கிறார். அவங்க வச்சு பண்ண முனிசிபாலிட்டி சம்பந்தமா வந்து 2-3 ஃபேக்டரி, அதாவது உங்களுக்கு பொலித்தீன் கழிவா இருக்கலாம், பிளாஸ்டிக்கா இருக்கலாம், எல்லாமே. அதே மாதிரி கார்ட்போர்ட் அட்டை எவ்வளவு கொடுத்தாலும் எடுக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்குது. அந்த மாவட்டத்தில் லிஸ்ட் நான் கொடுத்தாங்க. அவங்க ரெடியா இருக்காங்க. எவ்வளவு கழிவையும் எடுக்கிறது, பொலித்தீனை வச்சு புது பொலித்தீன் வருது. அதே மாதிரி பொட்டில் வச்சு பொட்டில்ஸ் அதை வந்து உடைச்சி திரும்ப பொட்டில் செய்யறாங்க. அப்படியான ஃபேக்டரிஸ் கொடுத்தா நமக்கு வருமானம் அதிகரிக்கும் நினைக்கிறேன். நம்மளோட மாவட்டத்துக்கு நொதல்ல இருக்குது, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு இல்லை. அப்போ அப்படியான ஒரு ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம கலைக்கும் போது அவங்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஆகவே கொழும்பு சைட்ல இருந்து இங்கே ஒரு EDP நம்ம ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தால் மிக நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு சம்பாஷணம் போய்கொண்டு இருக்கிறது தெரியும். அதை தலைமைகள் நிறைவேற்றினா நம்மளோட மாவட்டத்தில் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் EDP ஆஃபீஸ் இருக்கு. பெரிய ஹெல்ப் ஆகிடும். எக்ஸ்போர்ட் அவர்தான் மினிஸ்டர் தானே பொறுப்பினை கட்டி சேர்மன் குறுக்க மடம் கம்ப்ளீட்டட். ஆனால் மேலதிக காசு எங்களுக்கு தேவைப்படுது. எங்களுடைய சங்கத்தில் இருக்கிற காசை கொண்டு நாங்கள் மனித கட்டி போட்டோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தயவு செய்து உங்களுடைய நிதியிலிருந்து எங்களுக்கு கடை கொண்டு எங்களுக்கு ஒரு மேலும் ஒரு 20 லட்சம் ரூபாய் நீங்கள் நிதியொதுக்க வேண்டும். அல்லது ஏனைய எங்களுடைய திரைக்களத்தில் இருந்தால் கூட வட்டியில்லா கடனாக கூட பெற்று தந்தால் அது மிகவும் பெரிய. அதோடு எங்களுடைய கோட்டைக்கல்லாறு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் அதுக்கு இப்போ கதவு அதை ஒன்றும் போட இல்லை. இட் இஸ் அன்கம்ப்ளீட்டட். ஆனால் நாங்கள் டேக் ஓவர். சரி, என்னடா ஏன் கேட்டாண்டா ஐயா, இந்த கோஆபரேட்டிவால ஒரு ப்ரப்போசல் ஒன்று தாங்க. இப்போ நான் லோன் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு நாட்டிய ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை கூட எங்களுக்கு தரணும். என்னடா சரி சரி ஓகே ஓகே. மேலதிகமாக கவர்ன 4 பிரதிகளுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு தந்து 2 கம்ப்ளீட் பண்ணணும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். அதை ஏற்று நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொடுத்து தம்பி வணக்கம். நான் ஏற்கனவே 1 கோடிக்கு மேல கொடுத்து இப்ப மேல நடந்து கொண்டிருக்கு. அதை இந்த திருப்பியா காசு வந்து காது கொடுத்திருக்கலாம் 7 கோடி. என்னடா கூட்டுறவு சங்கம் வந்து துர்க்கமணன் சங்கம் கட்டணத்தை திருத்தித்தாங்கன்னு முன்வைத்தது கோரிக்கை. கோட்டைக்கல்லாறு சங்கம் கட்டணத்தை திருத்தாங்க எனக்கு கோரிக்கை முன்வைத்தது. என்னுடைய பன்மப்படுத்தப்பட்ட ஒரு கேள்வியில் வந்தது. கோட்டைக்கல்லாறுல போடுறதுக்கு சொன்னவங்க அங்க காசு எடுத்து இங்க செலவழிக்க போறாங்க. அங்க கடையில் இருந்தா தானே செலவழிக்கிறது அங்க 8 வருஷம் சொன்னது. ஆனா கோட்டைக்கல்லாறு கேட்டது இப்ப தேர்தல் மகளூர் மட்டும் கேட்குது. ஒருக்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பாருங்க. 8 வருஷம் என்ன பதில் வந்திருக்கு. நான் ஒரு DCC பாராளுமன்றத்தை ஒத்திவைக்கும் தேர்தல் போட்டது களுவாஞ்சிக்குடியில் மீன் களவு நடக்குது. வெட்டி அவமானம் சட்டவிரோத செயல்பாடுகள் எங்களுக்கு பாதி ஒரு அவமானம்